சரிண்ணா, அந்த அம்மாவும் பையனும் வந்திருக்கிறாங்க. ஐயா எப்படி இருக்கு? நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரே பையன், பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு அந்த அம்மா புலம்பிட்டு இருக்கிறாங்க. இத செலவுக்கு வச்சுங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. பையனுக்கு டவுன்ல ஒரு எஸ்டிடி பூத் வச்சு கொடுத்துரு, பழச்சுக்கிட்டோம். போயிட்டோம். கங்கா, 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 ஏய் ஏய் நில்லுமா. உன் பேர் என்னம்மா? கங்கா. என்னாச்சு பெரியண்ணா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வீட்டுல தங்கவே. நில்லுங்க. உங்களை எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அன்னைக்கு என்னடான்னா அத்தனை பேர் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கலெக்டரை பயங்கரமா வெட்டி கொலை பண்ணீங்க. ஆனா இங்க சம்மதமே இல்லாம ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க, புறாக்களுக்கு இற போடுறீங்க, ஏழைங்களுக்கு எல்லாம் உதவுறீங்க. தெரியல நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கொலவரி பிடிச்ச கோட்சேவா இல்ல மக்கள் நேசிக்கிற மகாத்மாவா? ஊர்ல எல்லாரும் உங்களை பார்த்தா கை கட்டி பயந்து நடுங்குறாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ரவுடியா? யாரு கூட கை நீட்டி பேசுற? உடு பெரியண்ணா. மாமாய் வந்துட்டாளே. மாமாய் நில்லுங்க. ஐயோ மாட்டான்டா லிங்கம். மாமாய் நில்லுங்க. மாமாய் மாமாய். அட ஐயோ ஐயோ என் காலு. ஐயோ என்ன பிள்ளை, என்னாச்சு? ஐயோ ரத்தம். கலவி என்ன பிள்ளை, அடிபட்ட தடத்தையே காணோம். தடம் தானே. என்னது வெத்தலை சீட்டு காட்டுற? என்ன விளையாட்டு? ஆமா சே. மாமோய், எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? ஒன்ற தொப்புல பம்பரம் விடணும். என்னது விளையாட்டு? போ. நீ மாத்திரம் சுகன்யா தொப்புல விடலாம், ஆனா நான் உன் தொப்புல விடக்கூடாதா? அது சின்ன வயசுல பம்பரம் விளையாண்டது. மாமோய், இன்னொரு ஆசை மாமோய். என்ன ஆசை? பம்பரம் இல்லாம எது வேணுமாலும் கேளாதா? என்னை எப்ப மாமாய் கனால கட்டிக்க போற? நான் ஏதாவது தப்பா கேட்டு போட்டேனுங்களா? இல்லம்மா, எனக்கு நீதான், உனக்கு நான் தான். இத மாத்த யாராலுமே முடியாது. ஆனா கல்யாணம் தான் எப்பன்னு தெரியல. என்னங்க மாமா சொல்றீங்க? நாம ரெண்டு பேரும் பிறக்கும் போதே குத்தடிமைகளா பிறந்தோம். நமக்கு பிறக்க போற குழந்தையுமா குத்தடிமையா பிறக்கணும். நமக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் கல்யாணம்.
நமக்கு விடுதலை கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மாமாய்? நம்பிக்கை இருக்கு. அந்த விடிவு காலம் பிறக்கும். அது வரைக்கும் எனக்காக நீ காத்துட்டு இருக்கேன் மாமாய். திமுறா என்றா பாக்குற? அவன் ஆரன் நினைச்ச? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ விதைச்சு நாங்க வளர்த்த பயிருடா. எந்த குழந்தைய நீ அழிக்கணும் நினைச்சியோ அந்த குழந்தை தாண்டா இவன். நீ கெடுத்திய என்ற மகளை அவ பெத்தெடுத்த சத்திய புத்திரன்டா என்ற பேரன். இந்த அடிமை தாய்ங்க எல்லாரும் ரத்தத்தை பாலா முறிச்சு இவனுக்கு கொடுத்து வளர்த்ததே ஒன்னு அழிக்கத்தாண்டா. லிங்கம், ஒன்ற ஆத்தா சாவுக்கு காரணமே இந்த பாவிதாண்டா. இதுவரைக்கும் இதை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தது இவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது என்னதான். இன்னைக்கு சொல்றேன், ஒன்ற உசுரை காப்பாத்துறதுக்காக உசுரை கொடுத்த பல குழந்தைகளோட சீவை இன்னைக்கு அடங்கணும். ஒன்ற கை ஓங்கிருச்சு, ஓங்கின கையை இறக்காம அடிச்சு கொல்றா இவனை. கொத்தடிம நாய்கள், உங்க இனத்தையே அழிச்சிடுறா. டேய், பூந்தொட்டுடா நிறைய. இந்த பார், இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு உழைச்சு காட்சி பண்ணவங்க, உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க. தேவையில்லாம இதுல யாரு சாக வேண்டாம். என் கூட்டத்துக்கு விடுதலையா ஓ சர்வாதிகாரமான்னு நீ நானும் மோதி பார்ப்போம். வா வா.
இனிமே நீங்க அடிமை இல்ல, அடிமை இல்ல. போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. நீ அடிமை இல்ல, அடிமை இல்ல. இனிமே உனக்கு அடிமைங்கிற முத்திரை யாரும் குத்த முடியாது. நீங்க கல்லுடைக்க வேண்டாம், நீங்க அடிமை இல்ல. அண்ணே, நீங்க செக் எடுக்க வேண்டாம், நீங்க அடிமை இல்ல. தாய், எங்க ஆட்டா மாதிரி நீ உசிரை இழக்க தேவையில்லை. இவ்வளவு காலம் அடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருந்த நமக்கெல்லாம் இந்த நிலம், இந்த வீடு எல்லாமே நமக்கு சொந்தம். நமக்கு பிறக்க போற குழந்தை அடிமையா பிறக்காத புள்ள. நீ ஏப்பா அழுகிற? இத பார், பிறந்ததுல இருந்து சிரிப்புன்னே என்னன்னு தெரியாத இவங்க முகத்துல சிரிப்பை வர வச்சிய நீ தெய்வீங்க. என்ற ராசா, என்ற சாமி, நாங்க எல்லாரும் கண்ட கனவெல்லாம் பலிச்சிருச்சியா. நாங்கெல்லாம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது வீண் போகல. என்ற புருஷனை என்ற கண்ணு முன்னாலேயே வெட்டி கொண்டானுங்க. அத பாத்துக்கிட்டு நான் கல்லா நின்னுகிட்டு இருந்தேன், உன்னை காப்பாத்தணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்ப அது எனக்கு துக்கமா இருந்தாலும் இப்ப அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு ஐயா. அன்னைக்கு இந்த சமீன்களுக்கு சவால் விட்டது என்ற புருஷன், இன்னைக்கு அவங்களெல்லாம் அழிச்சது என்ற பேரன். இப்ப தாயா என்ற மனசே குளிர்ந்திருக்கு. ஐயா ராசா, நீ வயசுல சின்னவன் இருந்தாலும் உன்னை பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ற நாக்கு கூசுதையா. இந்த இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாராம் காந்தி. அவரை எல்லாரும் மகாத்மான்னு கூப்பிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த ஒன்ன நாங்க என்ன சொல்லியா கூப்பிடுறது?